ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் ஊற விட்டோம்னா பருப்பு நல்லா ஊறி வந்துடும். அதுக்கு மேலே நம்ம ஊற விடக்கூடாது. நிறைய நேரம் ஊறிடுச்சுன்னா பருப்பு ஃப்ரை பண்ணும்போது கருத்து வந்துடுங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு துணியில் பருப்பை போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் போட்டு எடுத்தால் போதும். நிறைய நேரத்துக்கெல்லாம் போட வேண்டாம். நமக்கு இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை அந்த துணி உறிஞ்சி எடுத்தால் போதும். அந்த அளவுக்கு நமக்கு போட்டு எடுத்தால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பருப்பை நம்ம எடுத்துடலாம். பருப்பு மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே துணி உறிஞ்சி எடுத்துடுச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த பருப்பை எண்ணெயில் சேர்த்துடலாம். பருப்பை துணியில் போடாமலே நம்ம எடுத்து பொரிச்சோன்னா அதில் நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி எண்ணெயில் போட்டதும் நல்லா வெடித்து மேலெல்லாம் படும். அதனால தான் நம்ம துணியில் போட்டு எடுக்கிறது. பருப்பு ஒரு 1/4 பங்களவுக்கு வெந்ததும் இதோட ஒரு 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தா தான் பூண்டும் இதோட சேர்ந்து நல்லா வெந்து வரும். பருப்பு முதல்ல எண்ணெயில் சேர்க்கும்போது பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் பொங்கி வரும். அது கொஞ்சம் அடங்குனதும் மீதி இருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. வேகும்போது இந்த சைடில் இந்த வெந்த பருப்பெல்லாம் அப்படியே வருது பாருங்கள். இப்போ இதோட நம்ம 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததும் பபிள்ஸும் வர்றது கம்மியாயிருங்க. நம்ம பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு சேர்த்த பருப்பில் 3/4 பங்களவுக்கு மேலே வந்ததும் நம்ம பருப்பை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பருப்பு அப்போ நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே அதை வேக விட்டோம்னா நல்லா கரிஞ்சிருங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசால் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இந்த பருப்பு மேலே தூவி எடுத்துக்கலாங்க. மசால் எல்லா இடமும் படுற மாதிரி தூவி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.